Hello guys, welcome back to my channel. So today class what we are going to see is 10th standard unit 1 supplementary reader The Tempest. So already in the last class we have seen the poem Life. Okay, so if you fail to watch this, I shared the link in the description box. Please click and watch it. And today in this class we can learn the supplementary reader Tempest. So Tempest, what is tempest means? It's heavy storm. Okay, tempest means it's heavy storm. So we can go inside the lesson and we can learn this beautiful story with clear Tamil meaning. Yes. See, the story started the place is an island. Okay, so there was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. So the first para, what they talk about, there was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda. Okay, so the story வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஐலண்ட்ல ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐலண்டில் வந்து யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் only two persons, one is Prospero and another one is his daughter Miranda. ஸோ இந்த ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ப்ராஸ்பரோ அப்படிங்கிறவங்க பெரிய ஒரு கிங். ஸோ மிராண்டா கிங்கோடைய டாட்டர். ஓகே, ஸோ எப்படி அவங்க ஐலண்டுக்குள்ளால வந்தாங்க, என்ன ரீசன், யார் அவங்கள வந்து இங்கே சென்ட் பண்ண, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளால பார்க்கலாம். So Prospero and his daughter Miranda, beautiful young lady. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. See, என்ன ஒரு ஆச்சரியன்னு பாருங்க. இந்த மிராண்டா அப்படிங்கிற ப்ராஸ்பரோவுடைய மகா ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது, ஐ திங்க் இட் இஸ் எக்ஸாக்ட்லி 3 years. ஓகே, ஸோ ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இந்த ஐலண்டுக்குள்ளால வந்துட்டாங்க. ஸோ அதனால அவங்களுடைய லைஃப்பில் நவ் ஷீ இஸ் ஏ யங் லேடி. ஓகே, மேபி இட் இஸ் 80 or 20 years old. ஸோ இது வரைக்கும் இந்த 20 years வரைக்கும் அவங்க இந்த ஐலண்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய லைஃப்பில் அவங்கள தவிர, ஐ மீன் எக்ஸப்ட் ஹர் ஃபாதர். ஓகே, ஸோ மிராண்டாவினுடைய ஃபாதரை தவிர இன்னும் ஒரு மனுஷனை அவள் இந்த உலகத்தில் பார்த்ததே கிடையாது. ஸோ வாட் ஷி திங்க் மீன்ஸ், இன் திஸ் வேர்ல்ட் தேர் ஆர் ஒன்லி 2 persons, தட் இஸ் ஒன் இஸ் ப்ராஸ்பரோ அண்ட் அந்த ஒன் இஸ் ஹர் செல்ஃப். ஓகே, ஸோ அவங்க 2 பேரும் தான் வேர்ல்டில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அப்படிங்கிற மாதிரியே வந்து கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், they lived in a cave made out of rock. It was divided into several apartments, one of which Prospero called his study. There he kept his books, which chiefly treated of magic. By virtue of his art, he had released many good spirits from a witch called Sycorax, who had them imprisoned in the bodies of large trees. These gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of this, Ariel was the chief. Yes. So they lived in a cave made out of a rock. So on the island la அவங்க எங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஒரு அழகான குகைக்குள்ளால வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கேவ்னா என்ன, குகை. It was divided into several apartments. So அந்த குகைக்குள்ளாலேயே என்ன இருக்கு, நிறைய apartments. That means the place it is separated into 3 or 4 ரூம் மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அழகாக அந்த கேவை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் விச் ப்ராஸ்பரோ கால் ஹிஸ் ஸ்டடி. ஸோ அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஸ்பரோ எதுக்காக யூஸ் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ஒன்லி ஃபார் ஹிஸ் ஸ்டடீஸ். அங்கே எந்த மாதிரியான புக்ஸ் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, தேர் ஹி கெப்ட் ஹிஸ் புக்ஸ் விச் இஸ் சீப்லி ட்ரீட்டட் ஆஃப் மேஜிக். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ப்ராஸ்பரோவுக்கு மேஜிக் தெரியும். ஸோ நிறைய புக்ஸ் அந்த மேஜிக் ரிலேட்டடான புக்ஸ் தான் அந்த ஸ்டடி ரூமுக்குள்ளால வச்சுருக்காங்க. By virtue of his art, he had released many good spirits
from a witch called Sycorax. ஸோ அவருடைய அந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐலண்டில் ஆல்ரெடி நிறைய விச்சஸ் இருக்குது. விச்சஸ்னால் என்னன்னு சொல்லுவோம், ஆவிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய விச்சஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஒரு க்ரூவல் கேரக்டரான ஒரு விச்சோட நேம் தான் என்ன, சைக்கோராக்ஸ். ஸோ இந்த சைக்கோராக்ஸ் வந்து என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, who had them impressed in the bodies of large trees, பெரிய மரத்தில் வந்து கெட்டி வச்சிருக்கு. ஸோ இவருடைய ப்ராஸ்பரோனுடைய மேஜிக் பவர்னால அவர் என்ன பண்ணுறாங்க, இந்த எல்லா குட் ஸ்பிரிட்ஸையுமே சைக்கோராக்ஸுக்கிட்டேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. So these gentle spirits were ever after obedient to the will of Prospero. Okay, so அதுக்கப்புறமா ப்ராஸ்பரோ வந்து அவங்கள எல்லாமே காப்பாற்றிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த எல்லா ஸ்பிரிட்ஸுமே ஜென்டில் ஸ்பிரிட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சைக்கோராக்ஸ் தான் இருந்தது க்ரூவல் ஸ்பிரிட். ரிமைனிங் எல்லா ஸ்பிரிட்ஸுமே ரொம்ப நல்ல ஸ்பிரிட். ஸோ இவங்க எல்லாருமே யாருடைய கண்ட்ரோலில் வராங்க, தே ஆர் த கண்ட்ரோல் ஆஃப் ப்ராஸ்பரோ. ஓகே, ஸோ தே ஆர் ஒபீடியன்ட் டு ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோ என்ன சொன்னாலும் அவங்க பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஏரியல் வாஸ் த சீப். ஸோ அந்த ஸ்பிரிட்ஸ்லேயே குட் ஸ்பிரிட்ஸ்லேயே குரூப்பில் ஒரு லீடர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா ஏரியல். ஓகே, ஸோ ஏரியல் வாஸ் த சீப் ஆஃப் திஸ் ஜென்டில் ஸ்பிரிட்ஸ். And next பாருங்க, Ariel took rather too much pleasure in tormenting an ugly. Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban because he was the son of his old enemy Sycorax. Caliban was employed like a slave to fetch wood and do the most laborious offices, and Ariel had the charge of compelling him to these services. Yes, Ariel took rather too much pleasure in tormenting. Tormenting means torturing. Okay, யாருக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா an ugly monster called Caliban. ஸோ Caliban அப்படிங்கிறது யாரு, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் பேரால பார்த்தோம். சைக்கோராக்ஸ் ஒரு விச் பார்த்தோம் இல்லையா, க்ரூவல் விச். ஸோ இந்த சைக்கோராக்ஸோடைய சன்னு தான் யாரு, Caliban. Because he was the son of his old enemy Sycorax. ஸோ சைக்கோராக்ஸோடைய சன் Caliban அப்படிங்கிறதுனால ஏரியல் என்ன பண்ணுது, இந்த Caliban ஸ்பிரிட்டை வந்து அதிகமாக டார்ச்சர் பண்ணுது. Caliban was employed like a slave. ஸோ Caliban வந்து ஏரியல் கிட்ட எப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு அடிமையாக வேலை பார்க்கணும். எந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா to fetch wood and do the most laborious offices. ஸோ அங்கே என்னென்ன ஹெவி ஒர்க் உண்டோ எல்லா ஒர்க்கையுமே யாருக்கு தான் கொடுக்குது, இந்த Calibanக்கு கொடுக்குது. அண்ட் ஏரியல் had the charge of compelling him to these services. ஓகே, ஸோ இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே வேலை வாங்குறதுல மெயினாக இதுக்கு வந்து இன்சார்ஜாக இருக்கிறது யாரு தான், ஏரியல் தான். ஸோ ப்ராஸ்பரோவுக்கும் ஏரியல் தான் இன்சார்ஜு. இந்த க்ரூவல் Calibanனை வேலை வாங்குறதுலையும் யார் தான் இன்சார்ஜாக இருக்காங்க, ஏரியல் தான் இன்சார்ஜாக இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், with the help of these spirits, Prospero could command the winds and the waves of the sea. By his orders, they raised a violent storm in the midst of which he showed his daughter a fine large ship, which he told her was full of living beings like themselves. So with the help of these spirits, Prospero could command the winds and the waves of the sea. ஓகே, ஸோ இந்த சைக்கோராக்ஸுக்கிட்டேருந்து சேவ் பண்ணி எடுத்த அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே யாருக்கு ஒபீடியண்டாக இருக்காங்க, ப்ராஸ்பரோவுக்கு ஒபீடியண்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்பிரிட்ஸை யூஸ் பண்ணி அந்த கடலில் என்ன பண்ணுறாங்க, அந்த வேவ்ஸினுடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஓகே, யார்கிட்ட, அந்த ஜென்டில் ஸ்பிரிட்ஸ் who were released by Prospero. Okay, so Prospero ரிலீஸ் பண்ண அந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட Prospero ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன ரொம்ப அதிகமாக கடலில் என்ன பண்ணு, அலைகளை வந்து உருவாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பை ஹிஸ் ஆர்டர் தே ரைஸ்ட் a violent storm. ஓகே, ஸோ அவங்க சொன்ன உடனேயே அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கொடூரமான ஒரு புயல் அங்கே கிரியேட் பண்ணுறாங்க. in the midst of which he showed his daughter a fine large ship. ஸோ அந்த மாதிரி வயலண்ட் ஸ்டார்ம் கிரியேட் பண்ணும்போது மிராண்டா கிட்ட என்ன சொல்கிறாரு, he showed his daughter a fine large ship. அங்கே கடலுக்குள்ளால ஒரு ஷிப் வர்றதை காட்டி கொடுக்குறாங்க.
which he told her was full of living beings like themselves. Okay, so என்ன சொல்றாரு, இந்த ஷிப்புக்குள்ளால யார் இருக்கா, நம்மள மாதிரியான ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் இந்த ஷிப்புக்குள்ளால இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், மிராண்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வேர்ல்டில் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம 2 பேரையும் தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவளுடைய ஃபாதர் வந்து சொல்றாங்க, இந்த ஷிப்புக்குள்ளால யார் இருக்காங்க, there is full of living beings like themselves, நம்மள மாதிரியே ஹியூமன் பீயிங்ஸ் இந்த ஷிப்புக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. oh my dear father, said she, if by your art you have raised this dreadful storm, have pity on their sad distress. See, the vessel will be dashed to pieces, poor souls, they will all perish. Okay, so உடனே என்ன சொல்றாங்க, கடவுளே என்ன சொல்றீங்க, if by your art you have raised this dreadful storm, ஸோ உங்களுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ரொம்ப கொடூரமான ஒரு புயலை இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ have pity on their sad distress, ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக கொஞ்சம் இரக்கம் காட்டலாம் இல்லையா. see, the vessel will be dashed to pieces, vessel அப்படின்னு சொல்லி இங்கே எதை சொல்லியிருக்காங்கன்னா ஷிப்பை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொடூரமான புயலில் அந்த ஷிப் என்ன ஆகுது, it has broken into pieces. okay, poor souls, souls நீங்க யாரை குறிக்கிறாங்க, ஷிப்புக்குள்ளால இருக்கக்கூடிய லிவிங் பர்சன் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து குறிக்குது. ஓகே, they will all perish means they will die. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடூரமாக புயலை கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது, அந்த ஷிப்புக்குள்ளால நீங்கள் சொன்ன மாதிரியே ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரு, மிராண்டா சொல்கிறாங்க. Be not so amazed, daughter Miranda, said Prospero. There is no harm done. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. What I have done has been in care of you, my dear child. You are ignorant. Can you remember a time before you came to this cell? I think you can't, for you were not then 3 years of age. Yes? So, be not so amazed, daughter Miranda, said Prospero. Okay, ரொம்ப வந்து பயப்பட வேண்டாம். there is no harm done. நீ நினைக்கிற மாதிரி நான் எதையுமே ரொம்ப கொடூரமாக அங்கே செய்யலை. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. ஸோ நான் அந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனி ஹர்ட் அப்படின்னா எந்த ஒரு ட்ரபிளும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. what I have done has been in care of you, my dear child. okay, ஸோ நான் எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறேனோ அதே மாதிரி அவங்களையும் நான் கேர் பண்ணியிருக்கேன். you are ignorant. okay, உனக்கு எதுவும் தெரியாது, இதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எதுவுமே உனக்கு தெரியாது மிராண்டா. can you remember a time before you came to this cell? ஓகே, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, இந்த ஐலண்டுக்கு வர்றதுக்கு முன்னால் நீ எங்கே இருந்த, எப்படி இருந்த, ஏதாவது விஷயங்கள் உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ திங்க் யூ cannot, for you were not then 3 years of age. ஓகே, ஸோ கேட்டு அவங்களே என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக சான்ஸே இல்லை, ஏன்னா இந்த ஐலண்டுக்குள்ளால நம்ம வரும்போது உன்னுடைய ஏஜ் எவ்வளவு தான் இருந்துச்சு, only 3 years. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ சைல்டாக இருக்கும்போதே அவங்க இந்த ஐலண்டுக்குள்ளால வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னால் நீ எந்த இடத்துல எப்படி இருந்த அப்படிங்கிற எந்த விஷயமும் உனக்கு தெரியாது. அதனால தான் நீ என்ன சொல்கிற, டோன்ட் மேக் எனி ஹார்ம், அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்காதீங்க, அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நீ அவங்களுக்காக இறக்கப்பட்டு பேசுகிற. பட் இஃப் யூ நோ, உனக்கு உண்மையிலே என்ன விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு தெரிய வந்தால் நீயே கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், ஃபீல் பண்ணுவேன், நீயும் இப்படி தான் பண்ண சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய மகா மிராண்டா கிட்ட சொல்கிறாங்க. See, 12 years ago, Miranda, continued Prospero, I was Duke of Milan and you were a princess and my only heir. I had a young brother whose name was Antonio, to whom I trusted everything. My brother Antonio, being thus in possession of my power, began to think himself the Duke indeed. The opportunity I gave him of making himself popular among my subjects awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom.
This he soon effected with the aid of the king of Naples, a powerful prince who was my enemy. Okay, so இப்போ வந்து ஸ்டோரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா 12 years ago மிராண்டா continued Prospero. ஓகே, ஸோ 12 yearsக்கு முன்னால் என்ன நடந்துச்சு தெரியுமா? I was Duke of Milan. ஓகே, ஸோ நான் யார்? Duke of Milan. Duke அப்படின்னா என்னன்னா கிங். ஓகே, and you were a princess and my only heir. Okay, so heir, H-E-I-R, heir means வாரிசு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நமக்கு தெரியும், இப்போ ஒரு கிங் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹேர் இருக்கணும். அப்போ தான் கிங்கோடைய ஆட்சிக்கு அப்புறம் அவங்க அந்த பிளேஸில் வந்து இருக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராஸ்பரோவும் எப்படி இருந்திருக்காங்க? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் மிலனில் டியூக்காக இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஒரே பொண்ணு தான் யார்? மிராண்டா. ஐ ஹேட் எ யங்கர் பிரதர் ஹூஸ் நேம் வாஸ் ஆண்டனியோ. ஸோ எனக்கு யார் இருந்தா? ஆண்டனியோ அப்படின்னு சொல்லி ஒரு பிரதரும் இருந்தான். டு ஹோம் ஐ ட்ரஸ்டட் எவ்ரி திங். ஓகே, ஸோ நான் அவனை என்ன பண்ணேன்? முழுசாக நம்பினேன். ட்ரஸ்டட் மீன்ஸ் பிலீஃப். ஓகே, my brother Antonio, being thus in possession of my part, began to think himself the duke indeed. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாருமே என்னதான் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்கிட்ட தான் எல்லா விஷயமும் கேட்குறாங்க, அவனுக்கு எந்த ரெஸ்பெக்டும் கிடைக்கல அப்படிங்கிறனால என்னுடைய பதவி மேலேயே அவனுக்கு ஆசை வந்துருச்சு. பொசஷன். ஓகே, அவனுக்கு என்னுடைய பதவி எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. So the opportunity I gave him of making himself popular among my subjects awakened in this bad nature a proud ambition to deprive me of the dukedom. ஸோ நான் எல்லா விஷயத்துலையும் அவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தும் என்ன பண்ணலை? he is not ready to accept that. okay, he needs the position. ஸோ அதனால என்ன பண்ணுறாரு? subject awakened in this bad nature a proud ambition to deprive me of my dukedom. ஓகே, ஸோ என்னுடைய பதவியை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்பினான். திஸ் he soon effected with the aid of the king of Naples. ஓகே, ஸோ அதுக்கு யாரை வந்து வெப்பனாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கிங் ஆஃப் நேபிள்ஸ். ஓகே, ஸோ a powerful prince who was my enemy. ஸோ எனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய கிங் ஆஃப் நேபிள்ஸை என்ன பண்ணுறாரு? அவருடைய ஹெல்ப்புக்காக யூஸ் பண்ணுறாரு. அதாவது என்னுடைய பதவியை பறிக்கிறதுக்கு எப்படி என்னை வந்து அந்த இடத்த விட்டு துரத்தலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாஸ் எல்லாம் இவர் யாருக்கிட்டேன்னு தான் கேட்டுக்கிறாரு? கிங் ஆஃப் நேபிள்ஸ். ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து எதிரியை டிஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே வில்லிங்காக தான் இருப்போம் இல்லையா? ஸோ த கிங் ஆஃப் த நேபிள்ஸ் ஹீ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தானா கையில் வந்த சான்ஸ் அவர் என்ன பண்ணலை? நழுவ விடலை. ஸோ நல்ல சான்ஸ், அப்படியே ப்ராஸ்பரவை இந்த ஏரியாவை விட்டு நம்ம வந்து ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க? ப்ராஸ்பரோவை இங்கேருந்து வெளியே தள்ளுறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லி என்ன யார்கிட்ட சொல்கிறாங்க? இந்த ஸ்டோரியை அப்படியே மிராண்டா கிட்ட சொல்கிறாங்க. So continuation of the story you can see in next video. So if you like this video you can share to your friends, and if you fail to subscribe my channel yet, please subscribe the channel immediately. Okay, thank you.